எடுத்து வாசிக்கலாமா? யோவா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பா, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஹல்லேலூயா. செபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடையமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு பேசுங்க, வந்திருக்கிற ஜனங்களோடு நீங்க பேசுங்க. உங்க நாமத்தை மட்டும் உயர்த்துங்க, உங்க நாமம் மட்டும் உயரட்டும். தாழ்த்தி அர்ப்பணம் செய்யறேன். மீன் பெரிய மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அன்றைக்கு 8வது நாள்ல தரிசனமான சீசனை பார்த்து சொன்ன வார்த்தைய இன்னைக்கு சொல்றாரு, விசுவாசியாயிரு, விசுவாசியாயிரு. ஒரே ஒரு வார்த்தை, எப்படி இரு, எப்படி இருக்காத, அவிசுவாசியா இருக்காத. எப்படி இரு, விசுவாசியாயிரு. தோமா எதங்க விசுவாசிக்கல, எது அவிசுவாசமா? என்னன்னா, சீசர் எல்லாரும் 8 நாளைக்கு முன்னூட்டி தரிசனமான இயேசுவை சொல்றாங்க, இயேசுவை தரிசிச்சோம். இவன் சொன்ன வார்த்தை என்ன? நான் என்ன செய்ய மாட்டேன், என் கையை என்ன செய்வேன். ஆமென். விசுவாசிக்க மாட்டேன் நான் சொல்றேன். யாரு சொல்றது? கூட இருக்கிற சீசர்கள். நான் சொல்றேன், உன் கூட இருந்து ஜெபிக்கிறவர்கள் நல்ல வார்த்தையை சொன்னா ஆமென் சொல்லு. நம்பல. இது ஆச்சரியமா இருக்கு. ஆண்டுடைய வார்த்தை சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இப்படிதான் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. அவன் ஒரு தகப்பன்னு சொன்னார், இதை செய்வதற்கு எனக்கு நல்ல உண்டுன்னு விசுவாசிக்கிறாய். அவன் சொன்னான், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு. அப்போ கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் விசுவாசம் இல்லாத நல்ல அவிசுவாசம் இருக்கு. உண்மையா சொல்றான். வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவனின் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இயேசு உண்டு எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களா? பரலோகம் உண்டு விசுவாசிக்கிறாங்களா? இதெல்லாம் பொதுவான விசுவாசம். இதுதான் அண்ணன் சொன்ன பிள்ளை. ஆனா நீ பிள்ளையா சீசனா? சீச பிள்ளை. சீச பிள்ளை எதை சொன்னாலும் கண்ணை மூடி நம்பணும். அவன் மரிச்சிருக்கிறான், அவனை எழுப்ப போறேன்னு ஏசப்பா கிளம்புறாரு. இந்த தோமா தான் சொல்றாரு, அவரோடு மறிக்கும்படி போவோம் வா. நாம எல்லாரும் எங்க அவரோட சாகும்படி. அதே தோமா தான் சொல்றாரு, நம்ப மாட்டேன், இதனா விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்பாத, என்ன சொல்ல போனா அவிசுவாசமா இருந்த ஒரு தோமாவுக்கு தெய்வம் தரிசனமா வாரானா? உனக்கு எனக்கு தரிசனமாக மாட்டாரோ? தரிசனமாக மாட்டாரோ? நிச்சயம் 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 அவரை தரிசிப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும். நீ காண்பாய், நீ அவரை காண்பாய். ஹல்லேலூயா. நம்புறீங்களாங்க? ஏங்க இவனுக்கு தரிசனம் கொடுக்கணும்? ஏன் தோமாவுக்கு தரிசனம் கொடுக்கணும்? எனக்கு கொடுத்த வெளிப்பாடு இது. நான் சொல்றேன், நீங்க சொல்ல முடியுமா? ஏன் அவிசுவாசமா இருந்த, நம்பாம இருந்த அந்த சீசன் ஆகிய தோமாவுக்கு தரிசனமாகணும்? நான் சொல்றேன், எனக்காக
இந்த தமிழ்நாட்டில, இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல, இந்த நாங்குநேரி தாலுகாவுல, இந்த சின்ன கிராமத்துல நான் இயேசு அறியணும். அதுக்குதான் தெய்வம் அன்னைக்கு விசுவாசியா இருந்த அவிசுவாசியா இருந்த ஒரு தோமாவுக்கு தரிசனமானார். உங்களால சொல்ல முடியுமா? எனக்காக நான் அழிந்து போக கூடாது, நரகத்துக்கு போக கூடாது, நான் இயேசு அறியணும், இயேசு அனைவரும் காட்டி கொடுக்கணும். அதுக்கு தான் அன்னைக்கு விசுவாசியா இல்லாமல் அவிசுவாசியா இருந்த ஒரு தோமாவுக்கு தேவன் தரிசனமானா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தெய்வம் உங்களுக்கு தரிசனமான தெய்வம். தரிசனம் பெற்ற தேவ ஜனம் விசேஷமானது. தரிசனம் பெற்ற ஜனம் சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. தோமா தரிசனத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரே, என் தேவனே. என்ன சொன்னாரு? என் உரிமை பாராட்டுகிறார். என் ஆண்டவரே, என் தேவனே. ஆண்டவர் திரும்ப சொன்னார், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சிலருக்கு ஏதாவது பார்த்தா தான் நம்புவாங்க, காட்டுவாரு. ஆனா நாம அந்த கேட்டகரியா இருக்கக்கூடாது. யூதர்கள் என்னத்தை தேடுறாங்களாம்? அடையாளத்தை தேடுகிறார்களாம். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்களாம். ஒரு அடையாளத்தை காமிங்கப்பா, அடையாளம் கொடுப்பாரு, இல்லைன்னா சொல்லல. ஆனா எப்போது நீ என்னத்தை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கூடவே இருக்காருங்க. ஏ தோமாவே, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கோம், இத நீ பார்க்கலையா? பிதாவும் நானும், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். என்ன கண்டவன் பிதாவை காண்கிறான். அப்படித்தானே சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்ப தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறாரா? சில நேரங்களில் தரிசனம் ஆவார், இல்லைன்னா சொல்லல. தரிசனம் உண்டு. அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனம் ஆனார்ல. ஏன்? ஒரு தேவ திட்டம் உண்டு, ஒரு தேவ தரிசனம் உண்டு. இந்த தரிசனத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு இயேசு குறிச்சு சொல்ல வேண்டாம், இவனுக்கு தரிசனத்தை கொடுத்தாத்தான். ஒரு நாள் தரிசனமானதும் விட்டுட்டாரா? அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன சொல்ல? 40 நாள் அளவும் மீண்டும் 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 3 தரிசனத்தை குறிச்சு தான் எழுதியிருக்கு. ஆனா வேதத்துல பல முறை இணைஞ்சிருக்காரு 40 நாள். ஏன்? அழைப்பை பெற்றவனுக்கு மீண்டும் மீண்டும் தரிசனம் வந்துகிட்டே இருக்கும். தூங்கிட்டு கிடக்கும் போது வரல, தூங்க வைக்கிறத தரிசனம். தரிசனம் வந்தா உன்னை தூங்க விடாது. தரிசனம் வந்தா உன்னை தூங்க விடாது. கழுவ, கண்ணீர் அடிப்ப, போராடுவ, ஜெபிப்ப. உன்னால ஒரு நிலையில நிற்க முடியாது, ஒரு நிலையில நிற்க முடியாது. ஏன் அந்த 12 அப்போஸ்தலர்கள் மீண்டும் மீண்டும் தரிசனமானார். 12 அப்போஸ்தலர்கள் மூலமா அவர் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த, உனக்கு ஏன் தரிசனம் ஆறா, உனக்கு ஏன் இந்த வார்த்தை சொல்ல, குடும்ப ரட்சிக்கப்படணும், குடும்பம் இயேசு அறியணும், கிராமம் இயேசு அறியணும். அதுக்குத்தான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஷகமா ரகதனா ரியால் தனா சிபிலி யாம்தனா. மீண்டும் மீண்டும் நான் சொல்வேன், ஏதோ ஒரு நேரம் 2 நேரம் அல்லங்க, ஒவ்வொரு நாளும் தரிசனம்ல வார்த்தையை தர்றாரு. தரிசனத்தை தந்துகிட்டே இருக்கிற. ஏன் தெரியும்? நம்ம நிலைமை அவருக்கு தெரியும். மண்ணு, நம்மளாம் யாரு? மண்ணு. அதனால கொஞ்சம் விட்டாச்சுன்னா இவன் என்ன செஞ்சிருவான். அதனால மீண்டும் மீண்டும் நான் அடிக்கடி சொல்வது போல, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம், பலவீனமான நேரங்களில் எல்லாம் அவர் இறங்கி கிட்ட வராரு. எலியா சோர்ந்து போனார, தளர்ந்து போனார, செபம் கூட மாறி போச்சு. நான் நீதிமான் இல்லப்பா, நான் பரிசுத்தம் இல்லப்பா, தான் சாக வேண்டும் என்று கோரி எங்க படுத்துட்டாரு?
ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதா தரிசனமானாரு? சின்ன சாமுவேல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதா தரிசனமானாரு? தூங்கிக்கிட்டு இருக்கும் போதுதானே தரிசனமானாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போதல்லவா தரிசனமானாரு? உங்கள் மேல் அழைப்பு உண்டு. இந்த வேத மனிதர்கள் மேல் அழைப்பு இருக்கிறது போல, திட்டம் இருக்கிறது போல, ஒன்ன குறிச்சு ஒரு தேவ திட்டம் உண்டு. சோர்ந்து போன நேரங்கள்லாம் வாராருல, தூதுன்னு அழுப்புறாருல, தட்டி எழுப்புறாருல, தலையில் சூடப்பட்ட அடைய தாராருல, அப்படின்னா உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த தரிசனம் நிறைவேறும். அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. உண்மை சொல்றேன், இந்த வார்த்தை இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் கொடுத்தாரு எங்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. காலை அதிகாலையில ஜெபம். ஆனா இன்னைக்கு எடுத்தது வார்த்தையை நான் வேற. அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் இல்ல 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 என்னோட அதோட கனெக்ட் ஆக முடியல. இல்ல இதுதான் பேசணும். உண்மை சொல்ல இது அனுச்சதல்ல, ஆவியானவர் தந்தது. ஆவி உங்களோடு பேசுறாரு. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, அவிசுவாசி ஆகிறாமல் விசுவாசி ஆயிரு. விசுவாசி ஆயிரு. நீ சாதாரண ஆள் அல்ல, நீ சீசன். நீ சாதாரண ஆள் அல்ல, நீ சீசபுள்ள. நீ கையை நீட்டினா அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. வியாதிஸ் மேல கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தம் மாறார்கள். சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நீங்க இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். சாவுக்கு ஏதுவானவைகளை அவர்கள் அருந்தினாலும் என்ன வராது? அதுக்காக தேவன பரீட்சை பார்க்காத, தெய்வத்தை என்ன செய்யாத, பரீட்சை பார்க்காத. விஷத்தை கொடுத்த உடனே அவன் சாக மாட்டான். நம்புறீங்களா? அறியாம விஷத்தை இவன் சாகணும்னு கொடுப்பாங்கல்ல, நீ சாக மாட்டான்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், விஷத்தை குடிச்சாலே சாவு வராத, தண்ணிய மாத்தி குடிச்சா சாவு வந்துருமா? பகலிலே வெயிலாகிடும், இரவிலே நிலவாகிடும், உன்னை சேதப்படுத்த. இதான் கர்த்தருடைய வார்த்தை. பிடிச்சு ஜோமனு, இதுதான் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சு ஜோமனு. நீ பிடிச்சு ஜோமன்னா நீ எதை நம்புறாயோ நீங்க சொல்ற மீண்டும் மீண்டும் அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு. விசுவாசி ஆயிரு. சின்ன பிள்ளைல ஒரு தேவ மனிதர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை கேட்டிருக்கிறேன். மழையே இல்லையா, மழைக்காக ஜெபிக்க போனாங்களாம். ஒரு வயரக்கமா ஜெபிக்க போற. ஆனா ஒரு சின்ன பிள்ளை மட்டும் கையில கொடையோடு போச்சான். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மழை கொடுக்கலையா, ஒரு பிள்ளை கையில கொடை கொண்டு போச்சுல. கர்த்தர் மழை தர போறாரு. நான் வரும்போது எப்படி வருவேன்? இதுதான் விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுயா. கிரியில வெளிப்படுத்து. கர்த்தர் செய்ய போறாரா, அதுக்கு நீ ஆயத்தப்படு, ஆயத்தமாக்கு. சொன்னார்ல, தரிசிக்கு ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம ஏன தானு இருந்தா எல்லாத்துக்கும் தரிசனம் கிடைக்குமானா? எல்லாத்துக்கும் வராது. ஆண்டு ஒரு சிலர் கொடுக்கலாம், அந்த தோமா போல கொடுக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் அவரை தரிசிக்க இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் தரிசிக்கணும். வார்த்தை அப்பப்ப வரணும். வார்த்தை வந்தாதான் உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. இது சொந்த வார்த்தை இல்ல, அவர் தந்த வார்த்தை. அல்லேலூயா. தந்த வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்குது, உங்களை அனலா மாத்துது. அல்லேலூயா. அப்ப மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்றாரு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியாரு. நீங்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல என்பதை விசுவாசிக்கணும். நீங்க ஜெபம்னா அற்புதம் நடக்கும். எலியா சொல்றாரு, நான் ஜெபிக்கிறேன், தெய்வம் எங்க இருந்து அக்கினி அணக்குவாரு. இதுவரை வானத்துல அக்கினி இறங்கினது யாரும் பார்த்தது இல்ல. ஆனா நீ சொன்னா நடக்கும்ன்ற. நடந்தாலும் நடக்கும், அப்படி இல்ல
நடக்கும்யா. நாகமாண்டிய குஷ்டரோகத்தை நீக்கும்படி ஒரு செய்தி சொன்னவன் விசுவாசமா சொல்றான். நீ இவர் அங்க போவாரானால், சமாரியாவுக்கு போவாரானால், இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விட்டாலும் நீக்கி விடு, அப்படி சொல்லல, நீக்கி விடுவா. நான் சொல்லுவேன், அவனுக்கு நடந்த அற்புதம் யாருடைய விசுவாசம்? சிறு பிள்ளையுடைய விசுவாசம். சிறு பிள்ளை போல மாத்திவிட்டு. அல்லேலூயா. நீங்க எதை நம்புறீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ, அது உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு நடக்கும். விசுவாசித்தவளே, ஜெபித்தல ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள். அந்த வசனம் வாசிங்க. ஜீசஸ் நேம். லூக்கான சுவிசேஷம் ராகாமா ஷேகரபோ சாந்தானபோ 1ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் மற்றும் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறிய தீரும். கர்த்தரால செய்ய போறா. உன் வாழ்க்கையில என்ன சொல்லி இருக்கிறா, இத விசுவாசி, இத விசுவாசி, நீ பாக்கியவனாய் பாக்கியவதியாய் மாறுவ. இயற்கை அப்பாற்பட்ட கிரியை ஓமாமா ஏன் நடக்காது? தோமாமா நடந்துச்சா நடக்கலையா? நான் சொல்லுவேன், நான் தமிழ்நாட்டுல வந்து அவரு ரத்தத்தை சிந்தினாலும் நான் பாக்கியவான் சொல்லுவேன். அவர் கால் மிதிச்ச இடமே செழிப்பா மாறிச்சு. ரத்தம் சிந்தினது அதை விட செழிப்பா மாறாதா? தேவனுக்கு சொந்தமா மாறாதா? நிச்சயம் மாறும். ஆனா என்ன செய்யணும்? விசுவாசியாயிரு. உன்னை பார்த்தா என்னன்னு தெரியும், இவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லத்தக்க விதங்களில கர்த்தரோடு நடத்த போறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமா, கண்டு விசுவாசிப்பதை பார்க்கிறோம், காணாது நான் சொல்றேன், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம். அப்போ நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். அப்பெல்லாம் உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சுதா? இல்ல. உங்களை மட்டும் இல்ல, இன்னும் பெரிய தரிசனத்தை தந்திருக்கிறாரு. அவர் காட்டினத நாங்க பார்த்துட்டோம். எங்கேயா காட்டுங்க? காட்ட வேண்டிய நாள்ல தான் காட்ட முடியும், இப்போ காட்ட முடியாது. அது அங்க பிதாவை காண்பின்றது போல நீங்க காட்டுன்னு நினைச்ச முடியாது. நான் சொல்றேன், சின்னவனுக்குள்ள 1000 வச்சிருக்கிறாரு, சிறியவனுக்குள்ள பலத்தை சாதி வச்சிருக்கிறாரு. இதையா தரிசனம். சின்ன சிங்கிள் ஆள் அல்ல, அவன் 1000மாக சிறியவனுக்குள்ள பலத்தை சாதியா வச்சிருக்கிறாரு. அதான் கிரியை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலி கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, பராக்கிரமசாலி கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, பராக்கிரமசாலி நீ சாதாரண ஆள் அல்ல. எஸ், தேவ பிரசன்னம் அப்படி நம்ம ஆளுகை செய்கிறத நான் அனுபவிக்கிறேன். இது சாதாரண விஷயம் அல்ல. விசுவாசி யாரு, அவிசுவாசி யாரு, விசுவாசி யாரு? நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரே வருகிறது. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசி யாராத, விசுவாசி யாரு, விசுவாசி யாரு, விசுவாசி யாரு, விசுவாசி யாரு? சூழ்நிலையை பார்க்காத. நான் முன்னாடி ஒரு நாள் சொன்ன ஞாபகம் உண்டு. டாக்டர் சொல்லலாம், உனக்கு வாய்ப்பே இல்லை, எந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க. இது மருத்துவர்கள் சொல்கிற உண்மை. எதை நம்புற? உண்மை நம்புறியா? ஆனா சத்தியம் சொல்லுது, 100 வயசு ஆனாலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. உண்மையை நம்புறியா? சத்தியத்தை நம்புறியா? சத்தியம் சொல்லுது ஆசீர்வாதம் உண்டு. ஆனா உண்மை சொல்லுது வாய்ப்பே இல்லப்பா. சொல்லுவாங்க, ரசா வாய்ப்பே இல்ல ரசா, அப்படி சொல்லுவாங்கல்ல. நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு கேட்ட வார்த்தையை சொல்றேன் மீண்டும், தடையெல்லாம் உனக்கு மேடையா மாறப்போகுது.
சில தடைகள் இருக்குல்ல, தடை நீ தடைய பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, உண்மையை பார்க்காத, சத்தியத்தை பாரு. சத்தியம் சொல்லியிருக்கு, தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, உன் கூட இருந்து நான் பயங்கர கிரியை நடப்பேன்னு சொல்லியிருக்கார்ல. இத விசுவாசி. ஹல்லேலூயா. அப்ப மேடை மட்டும் போதுமா? மேடைக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காரணும்ல சிலரு. தடையெல்லாம் மேடையா மாறும். தடை செஞ்சவர்களாம் சேர் போட்டு உட்காருவாங்க அவன் முன்னாடி. நம்புறீங்களா? கத்த செய்வாருங்க. ஒரு யோசேப்பை போல, ஒரு ரூத்தை போல, ஒரு எஸ்தரை போல உயர்த்த போறாரு, மேன்மைப்படுத்த போறாரு, கனப்படுத்த போறாரு. உங்கள் இருக்கிற அழைப்பு அது சாதாரணமானது அல்ல, அது பெரிய காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா. ஷாகாமா ராசேமா உரியாம்தனா. இயேசுவை கல்லறைக்கு உள்ள வச்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் சொல்லுவேன், அதுக்கு ஒரு விதைன்னு சொல்லுவேன். உள்ள விதைக்கப்பட்டது உள்ள வச்சது போல வெளியே வரல. உள்ள வச்சது போல வந்துச்சா? உள்ள வச்சது போல வராது. யோசேப்ப குழிகளை தூக்கி போட்டாச்சு, வித்தாச்சு. ஆனா அவனை பார்க்கும்போது அவனை தூக்கி போட்ட மாதிரியா பார்த்தாங்க? இல்ல. நான் சொன்ன பிரம்மாண்டமா தான் வந்து நிற்க. வெளியே உள்ள விழுந்தது, வெளியே வரும்போது பிரம்மாண்டம். கூழாங்கல்லு உள்ள அட்டப்பைக்குள்ள விழுந்தது ஒரு வேக, ஆனா வெளியே வந்தது வீரியத்தோடு. விசுவாசி அவிசுவாசியா இராமல் விசுவாசியாரு. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அரக்கனை வீழ்த்துகிற பவரை உள்ள வச்சுட்டாரு. கூழாங்களுக்குள்ள எதை வச்சுட்டாரு? சில அரக்கனை கிறுக்காக்குற பவரை கூழாங்கல்லுக்குள்ள கத்தர வாய் உள்ள வச்சுட்டாரு. உள்ள விழுந்தது அப்படி உள்ள விழுந்தது மாதிரி வெளியே வராது. வெளியே வரும்போது வீரியத்தோடு அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவாறு. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலும் உயர்த்தி அரக்கன் ஷால்வரா ராகதனா சேகல் மனா ரிபால் அதுகு சே Yes. Hallelujah. Amen. Hallelujah. தோமா அவிசுவாசியாத்தான் இருந்தாரு. ஆனா அவனை பார்த்து தான் சொன்னாரு, விசுவாசியாருடா. அவன் விசுவாசியா இருந்ததுனால அநேக கத்தரை விசுவாசிக்க முடியாது. கத்தர் கிரியை நடப்பித்தாரா? உங்க மூலமா செய்ய போறார். விசுவாசியார். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கத்தர் பேசி இருக்கிறார். கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசின வார்த்தை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். சபைக்கு கத்தர் சொன்ன வார்த்தை, உங்க குடும்பத்துக்கு சொன்ன வார்த்தை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கத்தர் சொன்ன வார்த்தை மறந்தாலும் திரும்ப பேசுவாரு. பேசுறாரா? பேசலையா? மறந்து போனா நம்மள அதனால விட்டுட்டு போயிட்டாரா? இல்ல மீண்டும் பேசுறாரு. மீண்டும் பேசுறாரு. ஆபிரகாமுக்கு சொன்ன ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அநேக ஜாதிகள் நம்பப்படுவதற்கு ஏதும் இல்லாத நிலையில வேதம் சொல்லுது, அவன் தேவனை விசுவாசித்தான்.
அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. இது அவனுக்காய் மாத்திரமல்ல, இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து பேசின வார்த்தை என்ன? இப்ப நினைப்பூட்டுங்க. அந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் மீண்டும் ஒரு விஷயம் மேல ஊற்றப்பட போகுது. உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? கூழாங்கல்னு சொல்லி இருக்காரா? நீனும் அட்டப்பையில இருக்கிற கூழாங்கல் சொல்லி இருக்காரா? அப்படின்னா உன்னை குறிச்ச வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை சன் ஆப் சன். ஆமென். பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் சொல்லி ஆண்டவர் சிலர் பார்த்து சொன்னாரா? இது நிறைவேறும். நீ ஒரு தெபோராள் சொன்னாரா? நீ ஒரு எஸ்தர் சொன்னாரா? சொல்லப்பட்டது நிறைவேறும். சொன்னது நிறைவேறும். அதுக்கு ஒரே வார்த்தை, அவர் கையை கட்டி போடாத, அவர் கையை செயல்பட விட. விசுவாசி ஆயிரு, விசுவாசி ஆயிரு. உன் கையில ஒரு அற்புதம் சுகமளிக்கிற வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இத விசுவாசி. நீ கையை நீட்டினா தொட்ட அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், கை பட்டால் இல்லையா, நிழல் பட்ட அற்புதம் நடக்கும். நிழல் பட்டால ஒரு மாலை போட்ட அற்புதம் நடக்கும். இது விசுவாசி, இது விசுவாசி. எஸ், திரள் கூட்டம் வரப்போகுது. திரள் கூட்டம் நான் பார்த்துட்டேன். அவர் எனக்கு காமிச்சு தந்திருக்காரு. அவர் காமிச்சது நிச்சயம் நிறைவேறியே தீரும். விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது. உங்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேற போகுது. பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட தேவ வார்த்தை நிறைவேற போகுது. ஏஞ்சல் சொன்னார்ல, நிறைவேறுன்ற நிறைவேறுன்ற அபிஷேகம் உனக்கு வந்து பாயுன்னு சொன்னார்ல, நிறைவேறும். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, விசுவாசியாயிரு. உன் கைகளில் அற்புதம் உண்டு. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவான்னு கத்த சொல்லியிருக்காரா? சொன்னாரா சொல்லலையா? மருத்துவர்கள் பிரமிப்பாங்க, மருத்துவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வான்னு கத்த சொன்னாரா சொல்லலையா? நிறைவேறுன்ற. இதுல என்ன சந்தேகம்? இதுல என்ன சந்தேகம்? சந்தேகப்படாத, கத்த சொன்னது நிறைவேறும். எத்தனை பேருக்கு சந்தேகம் எழுப்பலாம்? உனக்கு எனக்கு சந்தேகம் வரக்கூடாது. உன் அழைப்பை குறித்து அவன் சொன்னாங்க, சந்தேகமே இல்லப்பா, இவன் யாரு? கொலை பாதகன். இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை பிழைக்க ஓட்ட வெள்ள. எத்தனை பேர் சந்தேகப்பட்டு பேசினாலும், கொலைகாரன்னு சொன்னாலும், அழைப்பை பெற்றவனுக்கு சந்தேகம் வந்ததா? அழைப்பை பெற்ற பவுலுக்கு சந்தேகம் வந்ததா? சந்தேகம் வராதுங்க. கர்த்தர் நடத்துறதுல சந்தேகம் வராது. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அவனை வழி நடத்தினார். வழி நடத்துகிற தேவ ஒருத்தர் இருப்பதனால நாங்கள் பதட்டம் அடைவது இல்லை. சூப்பரா போட்டிருக்கோம். ஓபாமா 32:10 பாலான நிலத்திலும் ஊழை எழுதல அவாந்திர வெளியிலும் தேவ அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல கண்டுட்டார்னா நடத்துறாரியா? இது உனக்கே தெரியாது என்ன நடத்துறார். நடத்தி நடத்தி ஒரு நாள் மட்டுமா நடத்துறாரு? நடத்தி நடத்தி வராரா? இதை அறிஞ்சிட்டேனா? இத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சந்தேகம் வரும் நமக்கு? அல்லேலூயா. பலரும் சந்தேகப்பட்டு பேசலாம், சந்தேகப்படலாம், சந்தேகங்கள் தேசத்துல பெருகலாம். சந்தேகம் இல்ல, எனக்கு விசுவாசிக்கிறோம். நீங்க ஆண்டு சொல்ற வார்த்தை, அவிசுவாசியாராமல் நிச்சயம் நடக்கும். தரிசிப்ப சில பட்டணங்களை கத்தருக்குன்னு பிடிப்ப.
நான் சொல்ல இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சில நாடுகளுக்கு இங்க இருந்து கர்த்தர் கொண்டு போக போறார். இயேசுவை அறிவிக்கத்தக்க சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை வெளிப்படுத்த சில நாடுகளுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், சில நாடுகளுக்கு கண்டம் விட்டு கண்டம் போய் இயேசுதான் தேவன் அறியத்தக்க சில கிரியைகள், சில வெளிப்பாடுகள், சில அற்புதங்கள், சில அதிசயங்கள் இந்த சின்ன தரிசன சபையில மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற போறார். கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு வார்த்தை தான், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இது கதை இல்லையா? சில சொல்லுவாங்க கதை விடுவாங்க, கதை விடுறானுங்க. நல்லா என்ன விடுறானுங்க? இது கதை இல்ல, இது விதை. கதைக்கு ஒரு முடிவு உண்டு, ஆனா விதைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. விதை முளைச்சி எழும்பி வரும், அது உயர்ந்து நிற்கும், அது உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். சீசன் ஆரம்பிச்சிட்டியா? அந்த சீசன்ல தான் அது முளைச்சு வெளியே வரும். அதுவரை முடிஞ்சு, கதை முடிஞ்சு, அவ்வளவுதான். முடிஞ்சுங்களா? இல்ல, முடியல. விதைக்கு தெரியும் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. விதைக்கு ஏற்ற ஒரு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஈரப்பதம் வரும்போது, ஒரு பின்மாறி மழையை கத்தர் பெய்ய பண்ணும் போது இது முளைச்சு வளர்ந்து விருட்சமா நிற்கும். இது சாதாரணமாய் நிற்காது. கத்தர் செய்ய போறார். அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசியாயிரு. கண்டதுனால விசுவாசிக்கிற நிறைய பேர் இருக்கிறான். காண்கிறத நம்ப வேண்டியது என்ன? எல்லாரும் நம்புவாங்களே. காணாதிருந்து விசுவாசிக்கணுங்க, அதான் பாக்கியம். ஆமென். ஆவியின் கண்ணால பாரு, ஆண்டவரை பாரு, திரள் ஜனத்தை பாரு. திரள் ஜனம் ஏகமித்து உன்னிடத்துல வர போறாங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன பிரத்யேகமான வார்த்தை. ஆதியாகமத்துல 49:10 நினைக்கிறேன். அதுல கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கும்? யூதாவை குறிச்சு, ஜனங்கள் அவனிடத்தில் நடக்க போதுன்ற, திரளான ஜனம் வர போதுன்ற. எங்க இருந்து அது எனக்கு தெரியாது, வரும். எனக்கு ஒரே வார்த்தை, வரியா? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறது. என் வார்த்தை அவர் ஆமென் சொல்றாரு, நான் ஆமென் போடுறேன். நிச்சயம் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையிலே அது நடக்கும். நம்புறீங்களா?